வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்காரன், போதையில் பாடும் சோக பாட்ட சோடாவ கலந்து பாட போற மாம ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி அடி வாங்கிய நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி ஆன நான் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன் நான் வெறியான விருமாண்டி அட உதுங்கடா சங்கு நான் தண்டச்சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் யங்கு அட உதுங்கடா சங்கு நான் தண்டச்சோறு கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐ எம் சிங்கிள் அண்ட் ஐ எம் யங்கு ஊது சங்கு I am single and thank you. என்னுடைய ஜாதகப்படி ராசியும் தனுசு லக்னமும் தனுசு, ஆனால் பிடித்த நட்சத்திரம் மட்டும் தனுசு தான். சொல்லுவீங்களே பார்க்க தான் பிடிக்கும். அதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி நான் ரொம்ப அழகாக கணிச்சு வச்சிருப்பேன். அமர்நாத்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர்கிட்ட பெட்டு கட்டியிருப்பேன். பாருங்க பிற்காலத்தில் இவர் எங்கே போக போறாருன்ட்டு. அவருக்கு பயங்கர ஆச்சரியம், இவர் எப்படிங்க எங்கே போவார் அந்த மாதிரிலாம். சமீபத்தில் அவர் எக்ஸ்பிரஸ் அவனியை கூட்டு போய் உங்களுடைய an extraordinary journey of the ஃபக்கீர் படம், ஒரு ஹாலிவுட் படத்தில் நீங்கள் நடிக்கிறத அவரை கூட்டு போய் காமிச்சு அந்த பெட்டில் நான் காசு ஜெயிச்சேன். அப்போது நான் மறுபடியும் 13,000 ரூபாய் நான் பெட்டு கட்டுறேன், மறுபடியும் ஒரு உலகத்தோட வேற ஒரு எல்லைக்கு போவாருன்னு சொன்னேன். இப்போ சமீபத்தில் சைனாவில் இவருடைய படம் வந்து 13,000 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் எனக்கு பிடிச்ச ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது. அந்த சிற்பம் எப்படி இருக்கும்னா, ஒரு கல்லுல இருந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிற ஒரு சிற்பம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிற்பம். அந்த சிற்பத்தோட பேர் தனுஷ். எனக்கே நான் இன்னும் உங்களோட படம் பண்ணல, எதுவுமே இல்லை. நான் தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன், உங்களை ஒரு டைரக்டரா பார்த்துருக்கேன். டைரக்டர்லேயே இவ்வளோ ஸ்பீடான டைரக்டர் பார்த்தது கிடையாது. தனக்கு என்ன வேணுங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும். அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் எனக்கே அவ்வளோ தெரியும்னா அப்போ வெற்றிமாறனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த அசுரன் டைட்டில் கதைக்காக வைக்கப்பட்டதல்ல, தனுஷை பார்த்துக்கிட்டே இருந்து தனுஷை ரசிச்சு வச்ச டைட்டில் தான் அந்த அசுரன் நினைக்கிறேன். இனிமேல் நீங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்ன நானே செதுக்கல சார், என்னை செதுக்குனவர் என் பக்கத்தில் நிற்கிறாரு. முதல் காலகட்டத்தில்